பிரைஸ் த லார்ட். அநேகருக்கு ஒரு பெரிய கேள்வி, என்ன கேள்வி? பாஸ்டர் தவறாமல் சபைக்கு போகிறோம், தசமா கொடுக்குறோம், காணி கொடுக்குறோம், எல்லாம் கொடுக்குறோம் பாஸ்டர், நன்மையை அனுபவிக்க முடியல பாஸ்டர், என்ன காரணம் தெரியுமா உங்களுக்கு? என் அன்புக்குரியவர்களே, மத்திய எழுதிய சுவிசேஷம் 13:37-38 வாசித்து பாருங்கள். நீங்கள் போகிற திருச்சபை பாஸ்டரை கடவுள் உங்கள் இருதயத்தில் ஏற்ற மெய்ப்பனாய், நல்ல மெய்ப்பனாய், நல்ல தீர்க்கதரிசியாய், நல்ல அப்போஸ்தலர்களாய் உங்கள் இருதயத்தில் விதைக்கப்படும் போது இவங்களால் வர வேண்டிய பலனை, நன்மைகளை நீங்கள் எவ்வளோதான் ஜெபம் பண்ணாலும், புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் எவ்வளோதான் உபவாசம் பண்ணாலும் உங்களுக்கு தலைமை ஒரு மெய்ப்பன், ஒரு அப்போஸ்தலர், ஒரு தீர்க்கதரிசி மூலியமாக தான் அந்த பலனை உங்களுக்குள்ளே வருவதற்கு கடவுள் அவங்கள ஒரு வழியாக வச்சிருக்கிறார், வழியாக வச்சிருக்க, புரிந்து கொள்ளுங்கள். அப்போ இந்த வழியை அடைப்பதற்கு சாத்தா என்ன செய்கிறான்னா, பொல்லாங்கன் அப்படின்போது அவனுடைய பிள்ளைகள் புத்திரர்களை பிசாசு என்ன பண்ணுறான்னா, ஏற்கனவே அந்த ஊழியக்காரர்களோடு அப்போஸ்தலரோடு இருந்திருப்பாங்க. இவங்க அவங்க மூலியமாக சில கசப்பு, வெறுப்பு, பிடிக்காத சில விஷயம் விட்டு வெளியே வரும்போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பாஸ்டரை மன்னிக்காதனால கவனிக்க வேண்டும், கசப்போடு இருக்கும்போது பிசாசு என்ன பண்ணுறான், அவள் தன்னுடைய கையில் இருந்து இப்போது உங்கள் பாஸ்டர் வர வேண்டிய பலன், திருரசிமே வர பலன், விடுதலை எல்லாம் என்ன பண்ணுறான், இவங்க ஒரு நாள் உங்களை பார்க்கும்போது சந்திக்க வைக்கிறான். அப்போ அவன் என்ன சொல்கிறான்னா, நானும் இந்த பாஸ்டரோடு தான் இருந்தேன், அவர் மோசமானவர், அவர் மனைவி சரியில்லை, பிள்ளைங்க சரியில்லை சொல்லி உங்களுக்கு அவங்களால வர நன்மையை தடுக்கக்கூடிய கலையாக சாத்தான் விதைக்கிறான். அதனால் இந்த கலை எடுத்து போட்டிங்கன்னா, அதுக்கு இடம் கொடுக்காமல் இருந்தீங்கன்னா, நிச்சயம் நீங்கள் போகிற திருசபை நிமித்தம், ஊழியக்கார நிமித்தம் பலனை நீங்கள் அனுபவிப்பீங்க. காட் பிளஸ் யூ.